Game on! Now game on with Kiko and get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. நிஜமாதான் வெரி சேட். I don't know. திடீர்னு எப்படி ஆச்சுன்னு தெரியலையே. அப்ப என்ன ஆச்சுன்னு தெரியல. என்ன பண்றது? நடக்கிறதானே நடக்கும். நிஜமாவே ரொம்ப கவலையா இருக்கு. என்னன்னு சொல்ல, வெள்ளையால வந்து வெண்ணைய பாரு. ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படி ஆயிடுச்சே. எப்படி இப்படி ஆச்சு? ரொம்ப வெள்ளையா நரைச்சு போச்சு. மேடமோட முடி வெள்ளையாயிடுச்சு, அதான் கவலையா இருக்காங்க. நண்பர்களே அங்க பாருங்க, அனி எதையோ யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படின்னா யோசிக்கிறதுக்கு மூளை இருக்கணும்னு அவசியம் இல்ல. என்ன புரிஞ்சுதா? இவன் ரொம்ப சீரியஸா இருக்காமா? என்னாச்சு பரிசு? மேடம் கவலையா இருக்காங்க. உனக்கு எப்படி தெரியும்? மேடம் யார்கிட்டயே போன்ல பேசிக்கிட்டு இருந்தாங்க, நான் அதை கேட்டேன். என்ன கேட்ட? அவங்க ரொம்ப கவலையா இருக்காங்களாம். அப்புறம் சொன்னாங்க அவங்களுக்கு வயசாயிடுச்சான், முடியும் நரைச்சிடுச்சான், ரொம்ப கவலையா இருக்காங்க. இப்ப இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாது. வயசாயிடுச்சுல, என்ன பண்ண முடியும்? அனி சரியாதான் சொல்றான். மேடமோட முடி வெள்ளை ஆயிடுச்சு, அவங்களுக்கு வயசாயிடுச்சுங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. என்ன புரிஞ்சுதா? ஆனா மேடம கொஞ்சம் ஒயிட் முடியில பாக்கும்போது கியூட்டா இருக்காங்கம்மா. ஆனா அவங்க கவலைப்படுறாங்க. மேடம் நாம கவலைப்பட விடக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அவங்க முன்னாடி வெள்ள முடிய பத்தி யாரும் பேசக்கூடாது. புரிஞ்சுதா? நம்ம மேடம சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு வழியை தேடி ஆகணும். என்ன புரிஞ்சுதா? எங்க போய் தேடணும்? வாங்க. நாளுக்கு நாள் விலைவாசி ஏறிக்கிட்டே போகுது. சரியா சொன்னீங்க. ஆமா, இருக்கிறது என்னமோ வானத்து மேல. என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து விழுந்துட்டாங்க என் தலை மேல. கேளுங்க, என்ன விளம்பரம் ஓட்டுற செவருன்னு நினைச்சிட்டீங்களா? ஏன் இப்படி போஸ்டர் மாதிரி ஓட்டிக்கிட்டீங்க? ஒழுங்கா இறங்குங்க, இல்ல உங்களை படிக்காம கிழிச்சு தொங்க விட்டுருவேன். சிறுசு, எனக்கு என்னமோ ரொம்ப கவலையாவே இருக்கு. கவலைப்படாத சிறுசு, இதுக்கு கண்டிப்பா நம்ம ஒரு வழியை கண்டுபிடிச்சிடலாம். கேளுங்க, ஆமா உங்களுக்கு எல்லாம் என்னாச்சு? ஏன் முனகிக்கிட்டே போறீங்க? மேடமோட முடி வெள்ளையாயிட்டு இருக்கு, அதனால அவங்க கவலைப்படுறாங்க. முடி வெள்ளையாக தான் செய்யும். ஜல்லடையில ஓட்டை இருக்கும், அப்புறம் மனுஷங்கள்ல மொட்டை இருக்கும். இதுல கவலைப்பட என்ன இருக்கு? எல்லாருக்கும் தான் முடி வெள்ளையாகும். இந்த விஷயத்தை மேடமுக்கு நாம புரிய வைக்கணும். சந்திரமுகிய பல தடவை பார்த்தும் எனக்கு புரியல. உங்களை சோகமா என்னால பார்க்க முடியல. அப்ப கண்ணுல துணியை கட்டிக்கோங்க. அட, இந்த பசங்க எங்க போனாங்கன்னு தெரியலையே. மிஸ் காட்கர் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப கவலையா இருக்கிறத நீங்க பார்க்க வேண்டியது வரும். ஓ நோ, நான் அவங்கள சந்தோஷப்படுத்துவேன். ஆண்டவன் படிச்ச தேவதையே இங்க வந்து நிக்கிறத பாருங்க. மேடம், நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்கீங்க. கைத்தட்டல்ஸ். வா, கண்ணா சார் சரியா சொன்னாரு. ஓ, ஐ நோ. உங்களுடைய காம்ப்ளிமெண்ட்ஸ்க்கு ரொம்ப நன்றி கண்ணா சார். அப்புறம் அது மட்டும் இல்ல, இந்த காம்ப்ளிமெண்ட்ஸ் எந்த சந்தோஷத்துல நீங்க எனக்கு தரீங்க? சந்தோஷத்துல இல்ல, கவலையை போக்குறதுக்காக கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு ஹாப்பி டே மேடம். இன்னைக்கு எல்லாரும் ஒருத்தர சந்தோஷப்படுத்துவாங்க. உங்களை சந்தோஷப்படுத்தணுமா? ஆனா நான் சந்தோஷமா தானே இருக்கேன். அப்போ என்ன சந்தோஷப்படுத்துங்க மிஸ் காட்கர். முகத்துக்கிட்ட நிபந்தனை கேட்கணும், முகத்துக்கிட்ட துடிப்பு கேட்கணும். உங்ககிட்ட இப்போ ஒரு கேள்வி கேட்கணும். மூணு கேள்வியே கேட்டுட்டு இப்ப ஒரு கேள்வி கேட்க போறேன்னு சொல்றாரு. மேடம் கவலையா இருக்காங்கன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. கேளு, நீ என்ன மிஸ் காட்கரா? ஆமாண்ணா, எப்படி இருக்க? அப்படி இல்லன்னா எதுக்காக தேவையில்லாம வாயை தரத? இப்ப நடுவுல எதுக்காக பேசுன? டாக்டர் பாலு, என்ன கேட்கணுமோ கேளுங்க. என்னோட புது ஹேர் கலர் எப்படி இருக்கு? ஹேர் கலரா? ஆனா நீங்க அப்படியே தானே இருக்கீங்க. அப்படியா? அந்த சலூன்காரனு சாலவ பண்ண போறேன். என்கிட்ட இந்த தடவை டிஃபரண்ட் கலர் யூஸ் பண்ண போறேன்னு சொன்னான்.
Game on. Now game on with Kiko. And get your power mode on. If you have not experienced the same, download the game. Available on Google Play. டையா எனக்கு வெள்ள முடி இருக்கிறதுனால நான் டை போடுறேன். அதனால என் வயசே தெரியல. பைப்பை திறந்து விட்டுட்டு போயிட்டான் பிளம்பர். ஏஜ் இஸ் நதிங், ஜஸ்ட் a number. கைத்தட்டல்ஸ். டாக்டர் பாலு, நீங்க ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க. அது சரி, இத வெள்ள முடிய மறைக்க நினைக்கிற எல்லாருமே பயன்படுத்தலாம் இல்லையா? மேடம் நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. ஓஹோ, என்ன இது? நான் எதுக்காக டென்ஷன் ஆக போறேன்? அப்புறம் இந்த விஷயத்தை பத்தி எதுக்காக என்கிட்ட பேசுறீங்க? அது சும்மாதான், அப்படியே பேச்சோட பேச்சா வந்துருச்சு. என்ன புரிஞ்சுதா? ஓ, நல்ல விஷயம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. நீங்க உங்க பேச்ச தொடருங்க, நல்லா பேசுங்க. பேச ஆரம்பிச்சா நேரம் போறதே தெரியாது. மத்தவங்க தேவையில்லாத காரணத்தை கேட்பாங்க. இதெல்லாம் எப்ப கேட்பாங்க? ரொம்ப சோகமா இருந்தா கேட்பாங்க. எனக்கு என்னமோ மிஸ் காட்கர் சோகமா இருக்க மாதிரி தெரியல. அவங்க சோகத்துல தான் இருக்காங்க. நம்ம முன்னாடி அவங்க காட்டிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க யார்கிட்டயே போன்ல பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன். அவங்க கவலையா இருக்காங்க. நாம ஏதாவது பண்ணணுமா? நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். என்ன புரிஞ்சுதா? பொப்பட்டு ஏதோ பிளான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேம்மா. ஆனா நாம என்ன பண்றது பண்ணி? முடி வெள்ளையாகிறது பெரிய விஷயம் இல்லன்னு நம்ம எப்படியாவது மேடம்க்கு புரிய வைக்கணும். பன்னி கிட்ட கூட ஒரு பிளான் இருக்கு. அதெல்லாம் இல்ல, என்கிட்ட பிளான் இருக்குன்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ எப்போலாம் கூடி பேசுறியோ அதுக்கப்புறம் நீ சொல்லுவல்ல, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு, ஐடியா கேளுங்க அப்படின்னு நீ தானே சொல்லுவ. பிளான்லாம் இல்ல, ஆனா பண்ணணும். என்ன பன்னு வேணுமா? உள்ள ஸ்நாக்ஸ் பாக்ஸ்ல இருக்கு. ஆனா பன்னு என்ன பண்ணும்? ஏய், நான் பண்ண பத்தி பேசல, பிளான் பண்ணணும்னு சொன்னேன். எல்லாரும் யோசிங்க. கேளுங்க கண்ணா சார், எவ்வளவு நல்ல பசங்களா இருக்காங்க. மிஸ் காட்கர் மேல எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாங்க. எல்லாருக்கும் ஸ்வீட்டை கொடுத்த நான் ஆக்கி, மிஸ் காட்கர் உண்மையிலே லக்கி. கைத்தட்டல்ஸ். இவங்களுக்கு நாம உதவி பண்ணணும். இவங்களுக்கு நாம நம்ம கைய கொடுக்கணும். என் முகம் இருக்குது பொலிவா, அது உன் மண்டைக்கு புரிஞ்சுதா தெளிவா? ஓய் குரு, அந்த பசங்களுக்கு நம்ம நிச்சயமா உதவி செய்வோம். ஐடியா ஹனி, நான் இதோ போயிட்டு உடனே வந்துடுறேன். ஓய்மா, ரொம்ப வெள்ளையாயிடுச்சு. என்ன? ஒண்ணும் இல்ல, பன்னி சொல்லி இருக்கான் உங்க முன்னாடி எதுவும் சொல்லக்கூடாதான். ஓஹோ, பரவாயில்ல, சொல்லு. என்ன சொல்லக்கூடாதுன்னு சொன்னா? ஓ, கண்ணு சார், உங்க முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சு. எல்லா பைஜாமாவையும் டைட் பண்ண, நான் என்னோட முடிய ஹைலைட் பண்ணேன். கைத்தட்டல்ஸ். ஆனா வெள்ள முடியே. முடி வெள்ளையாச்சுன்னா எல்லாருமே நம்மள சீரியஸா எடுத்துப்பாங்க. உங்களை இன்டெலெக்சுவல்னு நினைச்சுக்கிறாங்க. கைத்தட்டல்ஸ். ஓஹோ, என்ன இது? இந்த சிகப்பு மூக்குள்ள வாத்து எப்படி வீட்டுக்குள்ள வந்துச்சு? ஐயோ, வாத்து இல்ல மேடம். என்ன புரிஞ்சுதா? போப்பட், நான் இப்ப எப்படி இருக்கேன்? அதான் மேடம் சொன்னாங்கல்ல, வாத்து மாதிரி இருக்கன்னு. ரொம்ப அழகா இருக்க. ஒயிட் இஸ் த பெஸ்ட். என்ன அழகா இருக்கு? எப்படி இருக்கு தெரியுமா? என்னமோ வெண்ணிலா பேஸ்ட்ரியில செர்ரி வச்ச மாதிரியே. மேடம், இந்த மேடம் என்ஜிஓ நடத்திட்டு இருக்காங்க. உங்களோட பழைய ட்ரெஸ்ஸ இவங்களுக்கு டொனேட் பண்ணிடுங்க. ஆனா அது வந்து நான் இப்போ அத தேடணும் பண்ணி. கொடுங்க மேடம், இது நல்ல விஷயமா தோணுச்சு, அதான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். இவங்களை பாருங்களேன், இவங்க முடி எவ்வளவு அழகா இருக்குன்னு. ரொம்ப அழகா இருக்காங்க. எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? ஏதோ உப்போட மிளகா சேர்த்த மாதிரி இருக்காங்க. ஓ சாரி சாரி, அவங்க குழந்தைங்க. உங்களை ஹர்ட் பண்ணணும்ன்ற இன்டென்ஷன் இவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. அச்சச்சோ, நான் ஹர்ட் எல்லாம் ஆகல. முடி வெள்ளையா இருந்தா அதனால என்ன ஆகும்? கருப்பாக்க முடியும். என்னோட இந்த விசேஷமான எண்ணெயை யூஸ் பண்ணுங்க. உங்க வயசு அப்படியே குறைஞ்சு போயிடும். வெக்கத்துல கண்ணு செவந்துரும், எல்லா முடியும் கருப்பாயிடும். இந்த புளியான எண்ணெய் எனக்கு வேண்டாம். கேளுங்க, என்னோட எண்ணெய போலின்னு சொன்னீங்களா? காட்டு புளிய போலின்னு சொல்லுவீங்களா? இதுல மல்லிகைப்பூ இருக்கு, ஹைவே தூசி இருக்கு, ரோஜா வேர் இருக்கு, வான வேடிக்கை இருக்கு, மூலிகைகள் கலந்து இருக்கு, மர குருத்து இருக்கு. 100% முடி கருமையாயிடும். புரிஞ்சுதா? கருப்பெல்லாம் ஆக வேண்டாம். சோஷியல் மீடியால என்னோட இந்த லுக் எவ்வளவு பெரிய ஹிட்னு தெரியுமா உங்களுக்கு? எனக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் கிடைக்குது. உங்களோட ஹேர் ஸ்டைல், இந்த ஹேர் கலர் உங்களுக்கு ரொம்ப பக்கவா சூட் ஆகுது. நான் உங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்ல, ஆனா உங்களோட லுக்க நான் காப்பி பண்ணிக்கிட்டேன். மிஸ் காட்கர், நீங்களே இதே மாதிரி லுக்க வச்சுக்கங்களேன். நிச்சயமா. இங்க பாருங்க, முடியெல்லாம் வெள்ளையாயிடுச்சுன்னா நான் நிச்சயமா இந்த ஹேர் ஸ்டைல வச்சுப்பேன். நீங்க கியூட்டா இருப்பீங்க. Thank you so much. அது மட்டும் இல்ல, எனக்கு சால்ட் அண்ட் பேப்பர் லுக் பிடிக்கும். எனக்கு வெள்ளை முடினா ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஓடி ஆடி தேஞ்சு போயிட்டேன் துரும்பா. ஆமா, நீங்க ஏன் இருந்தீங்க சோகமா? நான் இப்ப கவலையா இருக்கேன். அப்ப நீங்க கவலையா இல்லையா?
நான் எதுக்கு கவலையாகணும்? இங்க என்ன நடக்குது? ஹனி, இப்ப சொல்லு, என்ன விஷயம்? நான் முட்டாள்னு ஒத்துக்கிறேன், ஆனா வடிகட்டின முட்டாள் கிடையாது. உங்க முடி வெள்ளையானதுனால நீங்க ரொம்ப கவலையா இருக்கீங்கன்னு நான் சொல்றதுக்கு. அதான் வெள்ளை முடி ஆனாலும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் முயற்சி பண்ணாங்க. ஏன் முடி எங்க வெள்ளையாச்சு? அட, இதுவா? இது மைதா மைதா. உங்களுக்காக கேக் பண்ணும்போது பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். உங்க முடி வெள்ளையானதுனால நீங்க ரொம்ப வருத்தத்துல இருக்கீங்கன்னு நீங்க யாருக்கிட்டயோ போன்ல சொல்லி வருத்தப்பட்டதா ஹனி சொன்னா. என்ன? நான் இப்ப சொன்னேன். காலையில நீங்க போன்ல சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, வயசு வேற ஆகிக்கிட்டு இருக்கு, நான் ரொம்ப கவலையா இருக்கேன்னு, முடியெல்லாம் வெள்ளை, குழந்தைகள்லாம் இருக்காங்கன்னு. அட, அதுவா? அது என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அவங்க தாத்தாவா ஒரு வெள்ளை கலர் கார் வந்து இடிச்சிருச்சான். அவருக்கு நிறைய பேர பிள்ளைகள் இருக்கு. அவருக்கு வயசு ஆயிடுச்சு. பாவம், அவருக்கு அடிபட்டுடுச்சு. அதனால நான் ரொம்ப வருத்தத்துல இருக்கேன்னு சொன்னேன். டாங்கி, தேவையில்லாம எங்க எல்லாரையும் குழப்பி விட்டேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பனி. உண்மையை சொன்னா நீங்க எல்லாரும் என் மேல ரொம்ப கேர் எடுத்துக்கிறீங்க. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்லட்டுமா பசங்களா? என் முடி வெள்ளையாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்காக நான் வருத்தப்படவே மாட்டேன். ஏன்னா எனக்கு தெரியும், வெள்ளை முடியல கூட நான் பார்க்க ரொம்ப அழகா இருப்பேன். நான் மண்டேக்கு எப்பவோ லீவ் விட்டுட்டேன். என் மண்டைய நான் ஜீப்ரா கிராசிங் பண்ணிட்டேன். என்ன பத்தி யோசிச்சு பாருங்க. மேடம்க்கு முடி நரைச்சு போன யோசனைல இப்படிங்கிறதுக்குள்ள தப்பிச்சுட்டேன். என்ன புரிஞ்சுதா? எப்படி? எப்படின்னு கேட்டா எப்படி? அவசரத்துல நான் சுண்ணாம்பு பூசிக்கிட்டு வந்துட்டேன். அது போயிடும். நான் மட்டும் ஆயில் பெயிண்டிங் பண்ணிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்?